உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். எந்த சூழ்நிலையில் இபி பெட்டிஷனை நம்ம தாக்கல் செய்யலாம்? இப்போது நம்மளுடைய சொத்து அனுபவத்திற்கு எதிராளிகள் ஒரு இடங்கள் செய்கிறாங்க. அப்போ நம்ம நீதிமன்றத்தில் ஒரு பேரஞ்சேஷன் சூட்டை நம்ம போகிறோம். அதில் பரிகாரமாக பிரதிவாதியோ அல்லது அவருடைய உறவினரோ அல்லது அவருடைய முகவரோ என்னுடைய சொத்து அனுபவத்திற்கு இடங்கள் செய்யக்கூடாது என்ற பரிகாரத்தை நம்ம வழக்கை நம்ம தொடுக்கிறோம். நீதிமன்றமும் விசாரணை செய்து அந்த பரிகாரத்தை அப்படியே கொடுக்குறாங்க. இப்போது அந்த தீர்ப்பாணியை மதிக்காத பிரதிவாதியோ அவருடைய உறவினரோ முகவரோ நம்மளுடைய சொத்து அனுபவத்திற்கு இடங்கள் செய்யும் பொழுது நம்ம ஆர்டர் 21 ரூல் 32 கீழாக இந்த இபி பெட்டிஷனை நம்ம தாக்கல் செய்யும் பொழுது பிரதிவாதி அதில் ஒரு பார்ட்டியை நம்ம சேர்த்து தான் நம்ம வழக்கை தாக்கல் செய்யணும். ஏன்னா பிரதிவாதி ஒரு வேளை அந்த சொத்து அனுபவத்திற்கு இடங்கள் செய்யாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர் இடங்கள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் அந்த குடும்ப உறுப்பினர் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுத்து அவர் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம வழக்கு தொடுப்போம். ஆனால் அப்படி செய்யும் பொழுது நம்ம இந்த பிரதிவாதியும் ஒரு அசல் வழக்கினுடைய பிரதிவாதியும் இதில் பார்ட்டியை சேர்த்து தான் நம்ம பண்ணணும். ஒருவேளை சேர்க்கலன்னா நம்முடைய மனு தள்ளுபடி செய்ய